சமாயுக்தா லபதே மாமகம்பதி. சம்பிரதாய பஜனையில உள்ள ஸ்லோகம். என்ன சொல்றது இந்த ஸ்லோகத்துலன்னா, வெக்கத்தை விட்டு ஏதோ ஆடாலே அது போல ஆடினோம்னா குலகோட்டி சமாயுக்தா. தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம முன்னேறிகள் சில காரியங்கள்னால காரியம் சரிவர பண்ணாததுனால கரையேறாம இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த குலத்துல ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு விசர்ஜலஜாம் யோனி, வெக்கத்தை விட்டுங்கிற விட முடியுமா? வெக்கத்தை நம்ம குருநாதர் சொல்லுவாரு, எந்த இடத்துல எல்லாரும் வெக்கப்படணுமோ அங்க யாரும் வெக்கப்படுறது இல்லை. பந்தியில ஏதாவது ஒரு ஐட்டம் விட்டு போச்சுன்னா கூட்டு கேட்டு வாங்கிக்கிறோம். அந்த இடத்துல வெக்கப்படுறது இல்லை, அந்த இடத்துல வெக்கப்படணும், அங்க படுறது இல்லை. அது போல சொல்லுவாரு, ரோட்ல எல்லாரும் நகர சங்கீர்த்தனம் பண்ணும்போது ஆடுவோம்னா யாருக்கும் ஆட மனசு வராது, சந்தோஷப்படுவோம். அதே ஆசாமி ஒரு கல்யாணத்துல ஆடிட்டு போறதுக்கு இந்த காலத்துல அது லஜ்ஜையே படுறது இல்லை. யாரும் தெருவில் இருக்கிற அந்த டீ கடைக்காரன் பாக்குறா, தெருவில் இருக்கிறதா பாக்குறா, போறவா வரவா. அதை தவிர என்னென்ன கடை வச்சிருக்காளோ அத்தனை பேர் அவளை பாக்குறா, பார்த்து சிரிக்கிறா. அப்ப யாரும் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. எந்த இடத்துல வெக்கப்படணுமோ அந்த இடத்துல நம்ம வெக்கப்படுறது இல்லை. எந்த இடத்துல வெக்கப்படாம நாமத்தை சொல்லணுமோ அங்க யாரும் சொல்றதே கிடையாது. ஏன்னா அது எதுவுமே கை கொடுக்காது. எது கை கொடுக்கும்னா விசர்ஜலஜாம் யோதித்தேன்னு வெக்கத்தை விட்டு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனத்தை யார் ஒருவன் பண்றானோ அவனுக்கு அந்த நாமம் தான் கை கொடுக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கடைசி காலத்துல எது நம்மளை காப்பாத்தோம்னா யாரும் கூட வர மாட்டா. எது கூட வரும்னா நம்ம பண்ணின தர்மம், நாமம், புண்ணியம். அதனால என்னன்னா விவேக்கியா உள்ள ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா பணத்தை சேர்த்து வைக்கணும்னு நினைக்க மாட்டார். பணமும் தேவை, பணம் அன்றாட வாழ்க்கைக்கு தேவைதான், அதுக்கு மட்டும் பிராதானியம் கொடுக்க மாட்டான். விவேக்கியா இருந்தா என்ன பண்ணுவான்னா புண்ணியத்தை சேர்த்துக்கணும், தர்மத்தை சேர்த்துக்கணும். எது கடைசி பரியந்தம் வரும்னா அந்த தர்மம் மட்டும்தான் நம்ம கூட இருந்து கவசமாக காப்பாற்றும். ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் அதுதான் நம்ம கடைசி காலத்துல காப்பாற்றும் போது அதுல ஒரு நம்பிக்கை வச்சு காரியம். வெக்கப்பட வேண்டியதுக்கு நம்ம படுறதுல இதுல வெக்கப்படக்கூடாது, நம்ம பட வேண்டாம். கோபிகா ஜீவன ஸ்மரணம்னா பக்கத்துல இருக்கிற சேரை பாட்டுட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா பக்கத்துல சேர்ல இருக்கிறவர் யாரும் நம்ம அன்னைக்கு பின்னாடி ஒரு கஷ்டத்துல காப்பாற்றப்படும். நீ எப்பேற்பட்ட தனிக்கனா இரு, பணம் உள்ளவனா இரு, புகழ் உள்ளவனா இரு, அதெல்லாம் பகவான் கடைசி காலத்துல எது கை கொடுக்கும்னா இந்த ஹரிநாமம் மாத்திரம்தான், பகவன் நாமம் மாத்திரம்தான் கை கொடுக்கும். நீ அதனால அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு ஆழ்வார் சொன்னது போல எதை சேர்த்துக்கணும்னா இததான் சேர்த்துக்கணும். வெட்கப்படாதபடிக்கு இந்த நெல்லை சங்கீத சபால நம்மளுக்கெல்லாம் ஒரு 3 நாட்கள் அவகாசம், ரொம்ப கம்மியான நாட்கள்ல இந்த சத்சங்கம் கிடைச்சிருக்கு. அதனால இருக்கிற காலத்துல பிரயோஜனப்படுத்திக்கணும், பலவற்றாக மாத்திக்கணும். அதனால இந்த பாட்டை நான் பாடுவேன். அந்த நடுப்புற வரக்கூடிய நாமாவளிகள் சமயத்துல எல்லாரும் கைய தட்டணும். சும்மா எனக்கு என்னன்னு இப்படி கீழே வச்சுட்டு தட்டக்கூடாது, உரக்க கைய மேல தூக்கி தட்டணும். அது மாத்திரம் இல்ல, வாக்குனால இந்த பகவான் நாமத்தை சொல்லணும். எதற்கு பகவான் வாக்க படைச்சிருக்காருன்னா கம்மு பேசுறதுக்கா, டிஃபன் காப்பியை சாப்பிடுறதுக்கா? அதற்கெல்லாம் கிடையாது. அவனுடைய நாமத்தை சொல்றது. ஏன் சார் நாம சொல்லணும்? ஏன் நாம சொல்லணும்னா இப்ப உட்கார்ந்து இருக்கோமே, நல்ல ஒரு சரீரத்தை கொடுத்திருக்காரு, உடம்ப கொடுத்திருக்காரு, நல்ல ஒரு கை, நல்ல கால். நம்மளுக்கு இதெல்லாம் சரியாக வேலை செய்யறதுனால அதனுடைய அருமை தெரியுது. நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், எல்லாருமே கோடீஸ்வரன் இந்த உலகத்துல. ஏன்னா பணம் இருந்தாதான் கோடீஸ்வரன் கிடையாது. இந்த சரீரத்தை பகவான் சரிவர படைச்சிருக்கானே அதனாலே கோடீஸ்வரன். ஏன்னா ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஹாஸ்பிட்டல் போய் பில்லு கட்டினா தெரியும் அந்த அங்கத்தினுடைய வேல்யூ. அதுவும் இப்ப நன்னாவே தெரியும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில். அதெல்லாம் இல்லாம சரிவர இயங்கக்கூடியதான ஒரு சரீரத்தை பகவான் கொடுத்திருக்கு. அதற்கு நன்றி செலுத்தும் விதம் தான் அவனுடைய நாமத்தை நம்ம திருப்பி சொல்றோம். ஏன்னா இப்பேற்பட்ட சரீரத்தை நீ கொடுத்திருக்கே, அதுவும் ஒரு ஜீவராசின்னு இல்லாதபடிக்கு நாயா வந்தா இங்க உள்ள விடுவாங்க. நாயா வந்தா என்ன பண்ணுவான்னா அந்த நாயை அடிச்சு விரட்டி விட்ட அப்புறம் தான் மேல கதை சொல்ல போகும். ஒரு பண்ணியா வந்தா சேர போட்டு உட்காத்தி வைப்பாளா? இல்ல வேற ஜீவராசிகளாக இருந்தா நம்மளுக்கு மதிப்பு உண்டா, மரியாதை உண்டா?
எதனால நம்மளுக்கு இத்தனையும் கிடைக்கிறதுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பகவான் இருக்கிறது. அவன் உள்ள இருந்து நம்மளை இயக்கி தானொட்டி வந்து என் தனி நெஞ்சை வஞ்சித்துங்கிறார் ஆழ்வார். இப்படி ஏற்பட்ட ஜென்மாவை கொடுத்தது மாத்திரமில்ல, இந்த ஜென்மாவுக்கு உள்ள ஹிருதய ஸ்வரூபமாக பகவான் உள்ள இருக்கு. அவன் இருக்கிறதுனாலதான் வாங்கோட கூப்பிடுறார், சார் உட்காரணுங்கிறார். அவன் போயிட்டானா என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பகவான் போயிட்டா என்ன பேரு? உன் பேரு சிவராமனா இருக்கலாம், கோவிந்தனா இருக்கலாம், ராமனா இருக்கலாம், கோபாலனா இருக்கலாம். என்னன்னா பேர் வேறையா போயிடும். பேரினை நீக்கி பிணவென்று பேர் இருக்கு. உனக்கு அப்புறம் இந்த பேர் கிடையாது. அவன் உள்ள இருக்கிற பர்யந்தம் தான் உனக்கு கௌரவம். அவன் போயிட்டான்னா மனைவி உட்பட 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்த மனைவி இருக்காதே, தனியாக ஒரு ராத்திரி அவன் கூட படுத்துக்க மாட்டான். ஏன் மனைவியை சொன்னோம்? கணவனாக இருந்தாலும் அது அவன் இருக்கிற பர்யந்தம் தான் நம்மளுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் மரியாதை. அதனால அவனுடைய நாமத்தை சொல்லி அவனுக்கு நன்றி செலுத்தது. அதுதான் இந்த நாமத்தை திருப்பி சொல்ற நாமத்தை உறக்க சொல்லணும், கையை நன்னா தட்டி சொல்லணும். முடிஞ்சா இருக்கிற இடத்துல எந்த ஆடும். அதுவும் இந்த சைத்தன்ய மகாபிரபு சொல்ற நாம் நாமகாரி பகுதா நிஜ சர்வசக்திங்கிறது. பகவானுடைய ராமன் இருக்கார், ராம நாமம் ஒரு பக்கம் இருக்கு. எதுடா உயர்ந்ததுன்னா ராம நாமம் தான் உயர்ந்தது. கிருஷ்ணன் இருக்கார், பக்கத்துல ஒரு நாமம் இருக்கு, கிருஷ்ணனுடைய நாமம் இருக்கு. எது உயர்ந்ததுன்னா கிருஷ்ண நாமம் தான் இருக்கு. பரமேஸ்வர நாமம், பரமேஸ்வர உருவம் இருக்கு. பகவான காட்டிலும் பெருசு எதுன்னா அந்த சிவநாமம். ஏன் சிவநாமம் உயர்ந்ததுன்னா பகவான் தன்னுடைய எல்லா விதமான சக்தியும் பேக் பண்ணி அந்த நாமத்துல வச்சிருக்காங்க. எசன்ஸ போல கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அதனால அந்த நாமத்தை சொன்னாலே சகல க்ஷேமத்தையும் அடையணும். பகவான காட்டிலும் ஒசுது அது. அதனால இந்த நாமத்தை எல்லாரும் சொல்லணும். அவனுடைய அனுகிரகத்தை பெறறதுக்கு வெக்கத்தை விட்டுடணும். வெக்கம் பட்டா காரியம் நடக்காது. வெக்கத்தை தூக்கி எறிஞ்சுட்டு இந்த 3 நாளும் இந்த சத்சங்கத்துல கலந்துட்டு இந்த நாமத்தை சொல்லணும். பாட்டு பாடும்போது கீழே வச்சுக்கோங்க, நாமாடி பாடும்போது மேக வச்சு நம்ம பாண்டு கட்டறியாத வெளிப்பட்டு வருகிறார். சின்ன சின்ன நடை நடந்து நம்ம பாண்டு கட்டறியாத வெளிப்பட்டு வருகிறார்.
வெளிப்பட்டு வருகிறார் Yeah.
கலிமல பிரத்வம்சினீம் பாவனாம் ஸ்ரீகோவிந்த புரீமுபேத்ய கிருபயா திஷ்டந்தம் ஆத்யாதராத் சானந்தம் ஜெயகிருஷ்ணதாச வினுதம் சங்கீர்த்திதம் சாதுபி பக்தாபீஷ்ட பலப்பிரதம் பிரணமத ஸ்ரீபாண்டுரங்கம் சதா சமச்சரண சரோஜம் சாந்திரநீலாம்புதாபம் ஜகன நிகிதபாணிம் மண்டனம் மண்டனானாம் தருண துளசிமாலா கந்தரம் கஞ்சநேத்திரம் சதய தபலஹாசம் விட்டலம் சிந்தையா. ஆதிசங்கர் பகவத்பாதாச்சாரியால் தன்னுடைய பாண்டுரங்க அஷ்டகத்துல சொல்றார், செங்கல் மேல நின்றிருக்கக்கூடிய மகாராஷ்டிர தேசத்துல செங்கல் மேல நின்றிருக்கக்கூடிய அந்த பிரபு இருக்காரு, எப்படி நிற்கிறார்னா சமச்சரண சரோஜம். சமச்சரண சரோஜம்னா கால்களை சமமா வச்சு நிற்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. பின்ன எப்படின்னா அவனுடைய சரணம் பாத கமலம் இருக்கே எல்லாருக்கும் பொதுவானதுன்னு அர்த்தம். எல்லாருக்கும் பொதுன்னா எப்படின்னா ஏற்றத்தாழ்வு இல்லாம பக்தாருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடும். அவனுடைய சரணத்துல பார்த்தா பிராமண வகுப்புல பிறந்த ஏகநாதரும் உண்டு, ஹரிஜன வகுப்புல பிறந்த சோகாமேளனம் உண்டு, ஒரு நகை செய்யக்கூடிய ஆசாரியான நரஹரி சோனாரும் உண்டு, செருப்பு தைக்கக்கூடிய ரைதாசரும் உண்டு, பானை செய்யக்கூடிய கோரா கும்பாரும் உண்டு. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா உயர்ந்தவனும் கிடையாது தாழ்ந்தவனும் கிடையாது. அவனை பக்தி செஞ்ச அவனை அடையறதுக்கு எது ஒரே ஒரு மார்க்கம் அப்படின்னா பக்தி ஒன்று இருந்தா போதும். அழுதாலும்னை பெறலாமே ஆழ்வார் சொல்லலையா? அவனை அடையறதுக்கு என்ன ஒரே வழின்னா அழுதா அவன் அடைஞ்சிடும். நானும் 24 மணி நேரம் ஆத்துல ஒரே கஷ்டமா இருக்கு அழுதுண்டே இருக்கேன்னா அந்த அழறது கிடையாது. எல்லா ஆத்துலயும் கஷ்டம் இருக்கு, எல்லாரும் அழறோம், துக்கத்தை நினைச்சு அழறோம். துக்கத்தை நினைச்சு அழறது இல்லை, அவனுடைய ஸ்மரணை இருந்து அவனுடைய திருவடியை நினைச்சு அவனுடைய திரு உருவத்தை உள்ள பார்த்து தியானத்தினால யார் நெகிழ்ந்து உருகிறாளோ அவளுக்கு பகவான் சொல்லக்கூடிய அழுதால் உன்னை பெறலாம் ஆழ்வார் சொல்லக்கூடிய. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம அந்த அழறத கத்துக்கணும். யார்கிட்ட இருந்து கத்துக்கணும்னா நம்ம ஆண்களை பார்த்து கத்துக்கணும். அப்படி 24 மணி நேரமும் சந்ததமாக அவனை தியானம் பண்ணினா அந்த பக்தி கிடைக்கும். அப்படி பக்தி செஞ்ச மகான்களுக்கு பக்தி செஞ்சோம்னா அந்த மகான்களுக்கு பகவான் எப்படி பண்றாருன்னா சமச்சரண சரோஜம். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரும் கிடையாது அவனை பக்தி பண்ற விஷயத்துக்கு போய் பார்த்தா இன்னைக்கு இடுப்புல கடின்யஸ்த கராம்புஜனாக பகவான் நிற்கிறான். இடுப்புல கையை வச்சு யாரு நிற்பான்னா ஒருத்தர் எதிர்பார்த்து வாசல்ல நிக்கிற காலத்துல ஒரு மனுஷன் நிற்பான். நம்மளே இன்னைக்கு வாசல்ல போய் நிக்கிறோம்னா இடுப்புல கையை வச்சு அப்படின்னா யாரை எதிர்பார்த்து சார் நிக்கிறேன் அப்படிங்கிற பக்கத்துல இருக்கு. எதிர்பார்த்து நிக்கிற காலத்துல இப்படி இடுப்புல கையை வச்சு நம்ம நிற்போம். பகவான் அந்த யோக பீடத்துல இடுப்புல கையை வச்சு எதிர்பார்த்து நிக்கிறான். எதை எதிர்பார்த்து நிற்கிறான்னா நாமதேவர் போலவும் துக்காராம் போலவும் கோரா கும்பர போலவும் ஒரு கபீர்தாசர போலவும் யாராவது ஒரு பக்தர் வரமாட்டாளா அப்படின்னு எதிர்பார்த்து நிற்கிறான் அந்த யோக பீடத்துல. அன்னைக்கு இல்ல, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல, இன்னைக்கு நிற்கிறான். துக்காராம் சுவாமிகள் போனா அந்த சுவாமி அந்த பகவான் ஸ்வாகதம் சொல்லி உள்ள கூப்பிடு, ஹே துக்காராம் உள்ள வாங்க. அப்ப துக்காராம்கிட்ட பேசின மகாராஜிட்ட பேசின மூர்த்தியும் இப்ப இருக்கிற மூர்த்தியும் வேறையோன்னா அதே மூர்த்தி தான் இப்பயும் இருக்கிற. ஏன் நம்ம போனா பேச மாட்டேங்கிறாருன்னா துக்காராம் போனாதான் பேசுவாரா, நம்ம போனா பேச மாட்டாரான்னா நம்ம போனாலும் பேசுவார், பேச பண்றவா இன்னைக்கு இருக்கா. ஏன் நம்மளுக்கு பேச மாட்டேங்கிறாருன்னா அந்த பகவானுடைய சக்தி குறைஞ்சு போச்சோ கலியுகத்துல அப்படின்னா சக்தி குறையில நம்ம கிட்ட பக்தி குறைஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பக்தியோட போய் அங்க இன்னைக்கும் சேவிச்சா அந்த பகவான் நம்மளுக்கும் காட்சி தரும். துக்காராம் எப்படி சேவிச்சார்னா டிக்கெட்டை வாங்கிட்டு கியூல நின்று ரூமை போட்டு தங்கிட்டு போய் பார்த்துட்டு வரல. அவர் எக்ஸிபிஷன்ல பொருளை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வரல. எப்படி பார்த்துட்டு வந்தார்னா உள்ள நிற்கிறவன் யாருன்னா என்னுடைய சர்வசிரேஷ்டனான மூர்த்தி உள்ள நிற்கிறவன். அவருடைய வாழ்க்கையில அவருக்கு வேற எதுவுமே கிடையாது. துக்காராம் சுவாமிகளுடைய சரித்திரத்தை பார்த்தா என்னவா இருக்காருன்னா
வீடு தெரியாது, வாசல் தெரியாது, மனைவி மக்கள் தெரியாது, ஒரு ஞானிய போலதான இல்லற வாழ்க்கையிலே இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய துக்காராம் சுவாமி அந்த பகவானை பார்க்கிறார். ஏ பாண்டுரங்கா, கொஞ்ச நேரம் உட்காரு. ஏன் உட்காருன்னா, 5000 வருஷமா நீ நின்றுட்டே இருக்க, உனக்கு கால் வலிக்காதா, நீ உட்காருங்க. நம்ம யாராவது அந்த கோணத்துல பார்த்திருக்கோமோ என்னைக்காவது ஒரு நாள்? நம்ம அந்த பக்தியில பார்க்கறது இல்லைங்கிறதுனால பகவான் நம்மளுக்கு காட்சி தரதுல பேசுறது. அவர் என்ன பண்றாருன்னா, உனக்கு கால் வலிக்கும் பாண்டுரங்கா, உட்காருங்க. அப்படி நினைப்புல இருந்த ஒரு பக்தன் போனான்னா அவனை கூப்பிட்டு பகவான் சுவாகனம் சொல்லி வருவார். இங்கேயே பரமேஸ்வரனை தரிசிக்க போனா என்ன பண்றோம்னா, ஒரு காரியமாக நம்ம போறோம். பக்தியோட போறோமான்னா இல்லை. ஏன்னா நம்ம பண்றதெல்லாம் எப்பேற்பட்ட பக்திங்கிறார் பிரகலாத சுவாமி. கடையில இருக்கக்கூடிய ஒரு வியாபாரிக்கும் அந்த கஸ்டமருக்கும் உள்ளதான தொடர்புல தான் நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம் நித்தியப்படி. தஸ்கர சேவகோ வணிக்குங்கிறார் பிரகலாத சுவாமி. ஏன்னா வியாபாரியான பகவானை பார்த்து கேட்கிறார், நரசிம்மமூர்த்தியை பார்த்து. நரசிம்மமூர்த்தி அந்த ஹிரண்யகசிபுவை வதம் பண்ணி அப்படி சிம்மாசனத்துல போய் உட்கார்ந்து இருக்கிற அந்த மூர்த்தி ரொம்ப உக்கிரமாக இருக்க, அப்பேற்பட்ட அந்த மூர்த்தி கிட்ட யாரு போய் சமாதானப்படுத்துறது? அந்த நரசிம்மமூர்த்திய அவ்வளவு கோபமா இருக்கு. அங்கேருந்து ஒவ்வொருத்தர் ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கிறா. கிண்ணறால், கிம்புருஷால், கந்தர்வர்கள், தேவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றார். பரமேஸ்வரன் உட்பட ஸ்தோத்திரம் பண்ற. அந்த மூர்த்தியினுடைய கோபம் குறையல. எதனால கோபம்னா, என் பக்தனுக்கு இவன் கெடுதலை செஞ்சுட்டானு அப்படிங்கிற கோபம் குறையாம அப்படி சிம்மாசனத்துல உட்கார்ற காலத்துல எல்லாரும் கூப்பிட்டு இந்த பிரகலாதன்ட்ட சொல்றான், ஏ பிரகலாதா, இந்த நரசிம்ம அவதாரம் உன் பொருட்டு தான் பகவான் வந்திருக்கு. ஏன்னா நீ தானே தூண்ல கையை காமிச்ச. இந்த ஸ்தம்பத்துல இல்லையான்னு கேட்கிறான் நிருசிம்ம அந்த ஹிரண்யகசிபு. ஏன் இல்லை, எனக்கு கண்ணுக்கு தெரியறானே பிரபு அப்படின்னு சொல்லி ஒரு கரதாலம் பஜன்னு கைய தட்டிண்டு 3 பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினாரா. உடனே ஒரு குத்து விட்டா அந்த தூணை ஹிரண்யகசிபு. பார்த்தா அந்த தூணை பிளந்துட்டு நரசிம்மமூர்த்தி வந்தார். இது அத்தனையும் யாருக்காகன்னா, உன் பொருட்டு, உனக்காக தானே வந்திருக்க. அப்ப அவரை சமாதானப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்ன சேர்ந்தது. போய் சமாதானப்படுத்த. எல்லாரும் அந்த உக்கிர நரசிம்மரை, லட்சுமி நரசிம்மரை, வீர நரசிம்மரை பார்த்து பயந்து நிக்கிறா. ஆனா அந்த குட்டி பிரகலாதன், 5 வயசு பிரகலாதன் கிடுகிடுன்னு ஓடி போய் அந்த பெருமாளுடைய மடியில ஓடி உட்கார்ந்துட்டான். எதனால உட்கார்ந்தான்னா, அதுல சொல்ற காலத்துல பாகவதத்துல காட்டுல உள்ள மற்ற மிருகங்கள்லாம் சிம்மத்தை பார்த்து பயப்படும். ஆனா சிம்மத்தினுடைய குட்டி அதை பார்த்து பயப்படும். எப்படின்னா, பகவான ஒரு அம்மாவாகவும் அந்த பிரகலாதனை அவருடைய குட்டியாகவும் சொல்லும். அந்த குட்டி என்ன பண்ணும்னா, அந்த சிங்கத்தினுடைய வாய்க்குள்ளாரே தலையை விடும். ஆனா அந்த சிம்மம் எதுவும் பண்ணாது. ஏன்னா அதனுடைய குழந்தை. அதுபோல பிரகலாதன் பயப்படவே இல்லை. ஏன் பயப்படலன்னா, பக்தின்னு ஒண்ணு இருந்தா பகவான் எதற்கு இறங்கி வர மாட்டான். அவனை பார்த்து ஏன் பயப்படும்? போய் உட்கார்ந்து ஸ்தோத்திரம் பண்ண. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணா நானும் ஒன்னு ஸ்தோத்திரம் பண்றேன். ஆனா அவளால முடியல, என்னால முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ யானைக்கு அருள் செய்தமையான்னு, நீ யானைக்கே கிருப பண்ணவன் எனக்கு தெரியும். ஒரு மிருகத்துக்கே பக்தி இருந்தா கிருப பண்ணக்கூடிய நீ, மனுஷன் பூர்ணமான பக்தியை பண்ணா உன்னை குணப்படுத்த முடியாதா, திருப்திப்படுத்த முடியாத? அந்த ஒரு நம்பிக்கையில தான் உன் சந்நிதியில வந்து நிற்கிற. நீங்க சாந்தமாகணும்னு ஸ்தோத்திரம் பண்ண, உடனே பகவான் சாந்தமான. எதனாலன்னா, அந்த பக்திக்கு பகவான் இறங்கி வரும். பக்தி இருந்தா போதும், பகவான் அடைஞ்சுடலாம். அதை காமிச்சு கொடுக்கறதுக்காக பிறந்த மகான்கள் தான். இன்னைக்கும் அந்த மாதிரி மகான்கள் இருக்கா, நம்ம கண்ணுக்கு தெரியறது. அந்த பக்தி ஒண்ணு இருந்தா அந்த பகவானை நம்ம இன்னைக்கும் பார்க்கலாம். இந்த கலியுகத்துல அது பிரத்யட்சம். அதுவும் சில தெய்வங்கள் இந்த கலியுகத்துல ரொம்ப பிரத்யட்சம். திருப்பதி வரதன், திருப்பதியில இருக்கக்கூடிய பெருமாள் இருக்காரே வரதன், நீ என்ன கேட்டாலும் உடனே சாங்ஷன் பண்ற. ஏன்னா நீ அங்க இங்க கதவை தட்டாம என் வாசலுக்கு வந்தீங்க, அதனாலே உனக்கு சாங்ஷன். நம்ம இத்தனைக்கு எப்படி வேண்டிக்கிறோம்னா, முடிய காணிக்கையா தரும், மலை ஏறி வரும், உன்னுடைய திருநாமத்தை வைக்கிறோம். இதனால அவருக்கு என்ன லாபம்? எதுவுமே லாபம் கிடையாது. ஆனாலும் அந்த பக்திக்கு இணங்கி பகவான் அதை பூர்த்தி பண்ணி வைக்கிறோம்.
எதனாலன்னா மற்றொருவன் கால பிடிக்காதபடிக்கு பகவான் அதை செய்வார்னு நம்பினியே, அந்த நம்பிக்கைக்கு உனக்கு கிருப பண்றார் பகவான். திருப்பதியில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி, அதுபோல சில தெய்வங்கள் இன்னைக்கு முருகன் இந்த கலியுகத்துல பிரத்யட்சம். முருகன்ட்ட ஒரு விஷயம் பிரார்த்தனை பண்ணா தமிழ் கடவுளான முருகன்ட்ட உடனே பிரார்த்தனை நிறைவேறு. ஏன்னா கலியுகத்துல பிரத்யட்ச தெய்வம். அதுபோல பண்டரிபுரத்துல இருக்கக்கூடிய அந்த பாண்டுரங்கன் இருக்காரு, கலியுகத்துல பிரத்யட்சமான தெய்வம். இன்னைக்கும் போனா ஆஷாட ஏகாசி இப்பதான் பூர்த்தி ஆச்சு. அந்த ஆஷாட ஏகாசி உற்சவத்துக்கு 13 லட்சம் பேர் அந்த பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணியிருக்கு. அதுவும் எப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிறது போல உள்ள பக்தி கிடையாது, கணக்கடைக்காத பக்தியா இருக்கும். நம்ம ஊர்ல எப்படின்னா கியூ கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா வெளியில இருந்து துவஜஸ்தம்பத்துல இருந்து பாண்டுரங்க சுவாமியை பார்த்து நம்ம எல்லாம் போயிடும். ஏன்னா அதுல நிற்க நம்மளுக்கு பொறுமை கிடையாது. இருக்கிற எல்லா விதத்தையும் உபயோகப்படுத்தி ஷார்ட்கட்ல எப்படி போய் பார்க்கலாங்கிறத நம்மளுடைய எண்ணமா இருக்கும். எல்லாருக்குமே காத்திருக்க நம்மளுக்கு மனசு கிடையாது, நேரம் கிடையாது, அந்த பக்தி கிடையாது. ஆனா இன்னைக்கும் ஆஷாட ஏகாசி உற்சவ காலத்துல அந்த ஒரு நாள்ல பகவானை பார்க்கறதுக்கு எத்தனையோ மைல் கிலோமீட்டர்ல இருந்து வந்து காத்துட்டு இருப்பா. அந்த கிலோமீட்டர் அந்த கியூ இருக்கே அதுவே பல கிலோமீட்டர் இருக்கு. எங்க இருக்கும்னா பண்டரிபுரத்துக்கு அடுத்தாப்புல உள்ள ஊர் கோபாலபுரின்னு பேர். ஜனாபாய் வசிச்ச ஊரு. அந்த ஊர் பரியந்தம் இந்த கியூ போகும். அதாவது 3 கிலோமீட்டர் தாண்டி 3 கிலோமீட்டர் கியூ நிற்கணும்னா இப்பேற்பட்ட கியூவா இருக்கணும். அதுவும் என்னன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அதுக்கு உண்டான சகல சௌகரியங்களையும் பண்ணி கொடுத்து அவ அந்த கியூல இருக்கும் போதே அவளுக்கு ஆகாரம், கைகால் அலம்பிக்க எல்லாம் எவ்வளவு நாள்னா 1 வார காலம் கியூல நின்று அந்த ஒரு நாள்ல பாண்டுரங்கனை தரிசனம் பண்ணக்கூடியதான ஒரு தருணம் அது. இன்னைக்கும் கிருபாடுவாக இருந்தார் அந்த பகவான் அந்த பண்டரிபுரத்தில். அப்படி இந்த கலியுகத்திலேயே பகவானை திருப்திப்படுத்தக்கூடியதான பக்தர்களுடைய திருப்தி அடைஞ்சு அவர் நேரா பார்த்த பக்தர்களுடைய சரித்திரம் தான் இந்த பக்த விஜயம். அதுல வரக்கூடிய பக்தர், அதுல முக்கியமான பக்தர், நிறைய பக்தர்கள் இருக்கா, அதுல முக்கியமான பக்தர் யாருன்னா பகவான்கிட்ட பக்தி பண்றது பலவிதம். அந்த பிரகலாத சுவாமி அவருடைய சரித்திரத்திலே சொல்றார், நவவித பக்தியை எடுத்து சொல்றார். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். பகவான்கிட்ட ஹிந்து மதம் எப்படின்னா ஒரு பாத ஒரு வழி பாதை தான் அப்படின்னு சொல்லவே சொல்ல. நீ பகவானை எப்படி வேணா செய், மொத்தத்துல உனக்கு நம்பிக்கை இருக்கணும், அவன்கிட்ட பக்தி பண்ணணும். இது மட்டும்தான் சார். நீ பகவான உன்னுடைய குழந்தையாக பாரு, வாத்சல்ய பக்தி. இல்ல பகவான உன்னுடைய குழந்தையா பண்ணிக்கோ, நீ அவனுடைய குழந்தை. ரெண்டுத்துல எது வேணும். நம்ம அவனுக்கு குழந்தையா இருக்கலாம், அவனை நம்முடைய குழந்தையா வச்சு. இப்படியெல்லாம் பண்ணினா அதுக்கு கிருப பண்ணுவாரா பகவான்னா தீர்மானமாக பண்ணுவோம். எத்பாவம் தத்பவதிங்கிறது நம்ம சாஸ்திரம். நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதற்கு தகுந்த பலன். பகவான குழந்தையா பார்க்கறது ஒரு விதமான பக்தி. இதை யார் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்திருக்கான்னா வல்லபாச்சாரியால் காமிச்சு கொடுத்து. ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் ஒருத்தர், அவருக்கு குழந்தைகள் கிடையாது. அவர் யார குழந்தையா நினைச்சார்னா உண்மையான குழந்தை இருந்தாலும் அவன் பிரயோஜனம் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு குழந்தை இல்லை, நம்ம பகவானே குழந்தையாக நினைச்சிருக்கோம் அப்படின்னு முடிவு பண்ணி கதைகள்ல கேட்டு உடனே என்ன பண்றா தம்பதிகள் என்ன பண்ணான்னா, கிருஷ்ணனே என்னுடைய குழந்தை, இனிமே என்ன யாரை வளர்க்க போறேன்னா அந்த கிருஷ்ணனை வளர்க்க போறேன். உடனே என்ன பண்றா, ஒரு கதையில கேட்டு ஒரு படத்தை வாங்கி அந்த குழந்தைக்கு பேரு வச்சா. ராஜுன்னு அந்த குழந்தைக்கு பேரு. குட்டி கண்ணையா லாலா இருப்ப. அவர் அந்த போட்டோவை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு சகல விதமான உபச்சாரம் சொன்னா நம்ப மாட்டோம், அதை நம்புறதுக்கே ஒரு புண்ணியம் வேணும். அப்படி ஒரு உபச்சாரம் பண்ணுவார் அவர். எங்க போனாலும் அந்த குழந்தைய கூட்டின்னு போகும். அதுவும் எப்படின்னா பிளைட்ல போனா டிக்கெட் போட்டு சீட்ல வச்சு கூட்டின்னு போகும். அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் ட்ரிவாங்கூர்ல ஒர்க் பண்ணார், எஸ்பிஐ பேங்க்ல ஒர்க் பண்ணார். இப்படி இருக்கக்கூடிய அவர் தினப்படி வாக்கிங் அழைச்சிட்டு போவார் அந்த குழந்தைய. ஏன்னா குழந்தைக்கு ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா? தினப்படி அந்த குழந்தைய வாக்கிங் கூட்டிட்டு போறது, ஆகாரம் விதவிதமா பண்ணி கொடுப்பார். ஏன்னா கிருஷ்ணனுக்கு ஸ்வீட்டு பிடிக்கும், நிறைய ஸ்வீட் பண்ணி கொடுப்பார். அவர் ஆரம்ப காலத்துல
ரொம்ப மிதமான பக்தி தான் பண்ணிட்டு வந்தார். போக போக அந்த பக்தி திருடமாயிடுது. அந்த படத்தை படமா நினைக்காதபடிக்கு குழந்தைன்னு முடிவு பண்ணிட்டா அதை முழுமையா பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த ஃப்ரேம் என்ன பண்ணாருன்னா தங்கத்துல ஃப்ரேம் பண்ண அந்த குழந்தைக்கு. இந்த ராஜுங்கிற அந்த குழந்தைய அந்த படத்தை தங்க ஃப்ரேம் பண்ண. எங்க போனாலும் அந்த ராஜுவை கூட கூட்டிட்டு போயிடும். அவருக்குன்னு ஒரு தனி வண்டி, இந்த ரோட்ல பார்த்தா ஒரு தள்ளு வண்டி மாதிரி வச்சு குழந்தையில அழிச்சுட்டு போறாருன்னு அதுல அந்த கண்ணையா வச்சு ராஜுவை வச்சு எல்லா இடத்துக்கும் அழிச்சுட்டு போகும். இப்படி பண்ணிட்டு இருந்த அவர் இதை நம்மளுக்கு சொன்னா இதை நம்புறதே விலட்சணமா இருக்கும். இப்படிலாம் நடக்குமா சார் அப்படின்னு தோணும். இந்த உபமானம் சொன்னா உங்களுக்கு அது புரியும். இந்த வாத்சல்ய பக்திக்காக சொல்லணும். அவர் என்ன பண்ணார், ஒரு நாள் வெளியில போகணும், எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும். போற காலத்துல குழந்தைய ராஜு ஆத்திர விட்டுட்டு தான் கிளம்பி போயிட்டார். என்ன எண்ணத்துல கிளம்பி போனார்னா எப்படியும் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள வந்துடும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கிளம்பி போயிட்டார். ஆனா போன இடத்துல டிராபிக் அது மாதிரி ஏதோ ஒரு சிரமங்கள்னால அங்கேருந்து அவருக்கு சொன்ன நேரத்துல கிளம்பி வர முடியும். அவர் போனது பகல் வேலை, சாயரட்ச வேலை, வந்தது ராத்திரி வேலை. ஆத்துல லைட்டு எதுவுமே போடல, அப்படியே கூட்டிட்டு கிளம்பி போயிட்டு எப்பொழுதும் கூட கூட்டிட்டு போவ. ஆனா இப்பதான் ஒரு மணி நேரத்துல வந்துட போறோமேங்கிற எண்ணத்துல கூட கூட்டிட்டு போல. எதுவுமே பண்ணாம கிளம்பி போயிட்டார். கரண்ட் வேற போயிடுத்து, மழை வேற, ஆத்துல எலக்ட்ரிசிட்டியே இல்லை. இவர் நினைப்பு முழுக்க அவருடைய மனசு முழுக்க அந்த ஆத்துலதான் இருக்கு. ஆஹா, ராஜுவை தனியா விட்டுட்டு வந்துட்டோமே, குழந்தை பயப்படுவானே, சின்ன குழந்தையாச்சு, மழை வேற பெய்யறது, அவனை தனியா வேற விட்டுட்டு வந்துட்டோம். இந்த நினைப்பு உண்மையா அவனுக்குள்ள மனசுல ஓடிண்டே இருக்கு. உடனே என்ன பண்ணாருன்னா அவசர அவசரமாக அந்த காரியத்தை பூர்த்தி பண்ணி அங்கேருந்து ஆட்டோவை பிடிச்சு ஆத்துக்கு வந்து பார்க்கிறார். வந்து லைட்டை போட்டு பார்க்கிறார். கரண்ட் இவர் வர காலத்துல கரண்ட் வந்து எடுத்து லைட்டை போட்டு பார்த்தா அந்த படத்துல இருந்து 2 சொட்டு கண்ணீர்கள் பிரபாகமாய் வெளியில போயிருக்கு. இதை நான் சொன்னா நம்புறதுக்கு உங்களுக்கு புண்ணியம் இருந்தா நம்பலாம் நீங்க. ஏன்னா நான் நேரா பார்த்திருக்கேன். அதனால அந்த அழறத பார்க்கல, அவர் அப்படி பக்தி பண்றத நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு அவர் ஆத்துல வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த கிருஷ்ணனை அண்ணா எங்க கதைக்கு போனாலும் அந்த கிருஷ்ணனை கொண்டு வந்து மேடையில வைப்பார். லைவ்ல எல்லாம் கூட பார்த்திருக்கலாம். சமீபத்துல இருந்தா கொண்டு வந்து வைப்பார். அந்த போட்டோல இருந்து 2 சொட்டு கண்ணீர் வெளி ஓரமா ஒழுகி ஓடி இருக்கு. அதுல இருந்து அவர் முடிவு பண்ணார், இனிமேல் கொண்டு கண்ணையாவை எங்கேயும் விட்டுட்டு போறது, எங்க போனாலும் கூட்டிட்டு போறது. அதுல இருந்து அவர் எங்க போனாலும் அந்த கிருஷ்ணனை கூட்டிட்டு போகும். இது என்னன்னா, நம்ம குழந்தையா பகவான குழந்தையா நினைச்சா அவர் கை கொடுப்பாரான்னு கேட்கிறோமே, இதுதான் அதுக்கு பிரமாணம். கும்பகோணத்துக்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடிய ஊர் உப்பிலியப்பன்னு பெருமாள் சன்னிதி இருக்கே, அங்க இன்னைக்கு ஒரு உற்சவம் நடக்குது. என்ன உற்சவம்னா ஸ்ராத்தோற்சவம்னு ஒரு உற்சவம். என்ன அதனுடைய தாற்பயம், எதனால அந்த உற்சவம்னா, அந்த கஷேத்திரத்துல இருந்த ஒருத்தர் என்ன பண்ணாரா, அவர் யாரை கேட்டாலும் எனக்கு பகவான் தான் குழந்தை, உங்களுக்கு யாரும் இல்லையானா பகவான் தான் குழந்தை, பகவான் தான் குழந்தை, பகவான் இதைதான் சொல்லிட்டே இருப்பார். அப்படி இருக்கக்கூடிய அவர் ஒரு நாள் காலமாயிட்ட. அன்றைய தினம் ஏதோ ஒரு ஒரு தீபாவளி போல ஏதோ ஒரு கர்மா, ஒரு முக்கியமான நாள். யாருமே எதுவுமே பண்றதுக்கு வரத்துக்கு முற்படல. அவ காரியத்துல இருந்துட்டா. அப்படி இருந்த சமயத்துல ஒரு பையன் வந்தான். இது நிஜமா நடந்தது. இன்னைக்கும் அந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கு. வந்து அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்களை கர்மாக்களை எடுத்து சிரத்தையாக பண்ண ஊர் மக்கள்லாம் கேட்கிறா, நீ யாருப்பா, இவ்வளவு நாள் அவர் கூட இல்ல, திடீர்னு வந்து பண்றியே. நான் தான் அவருடைய பையன்னு சொல்லிட்டு இத்தனை காரியத்தையும் பண்ணான். பண்ணிட்டு இத்தனை காரியத்தை பண்ணிருக்கா. அந்த பையனுக்கு ஒரு வாய் சாப்பாடு போடுவோன்னு கூப்பிட்டு தேடி பாக்குறா. அந்த பையனை காணும். வந்தது யாருன்னா, இவர் என் பையன், அந்த உப்பிலியப்பன் தான் என் பையன் பையன்னு சொல்லிட்டு இருந்தாரு. வந்தது யாருன்னா, அந்த மாதிரி ஒரு ஆசாமியே இல்லை. யாரு வந்ததுன்னா, பகவானே ஒரு பையனாக ரூபம் எடுத்துட்டு வந்து அவருடைய காரியத்தை தனி பண்ணார்னு சரித்திரம். இன்னைக்கு அந்த உற்சவம் நடந்துட்டு இருக்கு, ஸ்ராத்தோற்சவம். ஏன்னா நம்ம அதைரியப்படுறதுக்கே இல்லை. நம்ம பக்தி பண்ணா பகவான் கிருப பண்றதுக்கு காத்துட்டு இருக்கார். நம்ம பண்ண வேண்டியது பக்தி தான். நவவித பக்தி இருக்கு. வாத்சல்ய பக்தி, பிரேம பக்தி. அதுல ஒரு விதமான பக்தி என்ன பக்தினா சக்கிய பக்தி.
சக்கிய பக்தி பண்றதுங்கிறது எப்படின்னா, நம்மளால ஒரு வெளியில நம்மளுக்கு வந்த கஷ்டங்களை வெளியில யாருக்கும் சொல்லக்கூட முடியாது. மனைவிட்டையும் சொல்ல முடியாது, வீட்டில் இருக்கிறவாள்கிட்ட சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற அந்த அந்த தருணத்துல நம்ம சகாவா இருக்காரு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம். அது போல நினைச்சு பக்தி பண்றது சக்கியபாவம். அது யார் அந்த பக்தி பண்ணினான்னா, சந்த நாமதேவர் அந்த பக்தியை தான் பண்ணார். நாமதேவ சுவாமி. நாமதேவ சுவாமிங்கிறது யாருடைய அம்சம் அவர் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணாவதாரம் பண்ணின காலத்துல உத்தவர்னு ஒருத்தர் கூட இருந்தார், சுவாமி கூடயே இருப்பார். பகவானுக்கு அவர் யாருன்னா, சக்காவும் அவர் தான், மந்திரியும் அவர் தான், தேரோட்டியும் அவர் தான், அதை தவிர தூதுவனும் அவர் தான், எல்லாமாக வேலைக்காரனும் அவர் தான். எல்லாமாக இருந்து பகவான் கிருஷ்ணாவதார பூர்த்தி பரியந்தம் இருந்தவர் உத்தவ சுவாமி. கிருஷ்ணஸ்யாசித் சகா கச்சித் உத்தவோ புத்தி சத்தமா. அப்பேற்பட்ட சகாவான உத்தவர்கிட்ட பகவான் கூப்பிட்டு சொல்றார், நீங்க அவெல்லாம் சிரஞ்சீவிகள். சிரஞ்சீவியான உத்தவர்கிட்ட பகவான் கூப்பிட்டு சொல்றார், உத்தவரே நீங்க இந்த கலியுகத்துல அவதாரம் பண்ணி நாம பிரச்சாரம் பண்ணணும். ஏன் நாம பிரச்சாரம்னா, கோரமான கலியில ஜனங்களுக்கு உபாயம் உங்களை மாதிரி உள்ளவாதான் சொல்லணும், வழிகாட்டும். அவர் சொன்னார், இந்த மாதிரி தருணத்துல பிறக்கிறதே, பூமியில பிறக்கிறதே மகான்கள்ல விரும்ப மாட்டோம். ஏன்னா பகவானுடைய சரணத்தை அடைஞ்ச பிறகு இந்த பூமியில திருப்பி பிறந்தோம்னா மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை மூணுத்திலையும் மாட்டிக்கணும். திருப்பி மீண்டு வர முடியுமா தெரியலையே. அதனால நாங்க பிறக்கல. அது இல்லாம இந்த கர்ப்பவாசத்தை மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நரக்கமாக சொல்றாங்க. பிறப்புங்கிறது ஒரு நரக்கம். பயத்துல கர்ப்பத்துல இருக்கிற காலத்துல அந்த சிசு பிரார்த்தனை பண்ணுமா. அந்த குழந்தை என்ன பிரார்த்தனைன்னா, அப்பாவுடைய கர்ப்பத்துல 2 மாச காலம், அம்மாவுடைய கர்ப்பத்துல 10 மாச காலம், ஆக மொத்தத்துல ஒரு ஜீவனுக்கு 12 மாச காலம். வேதம் சொல்லக்கூடிய கணக்கு. அந்த கர்ப்பகாலத்தில் இருக்கும்போது அந்த ஜீவராசி பிரார்த்தனை பண்ணும். என்ன பிரார்த்தனைன்னா, ஆஹா இப்படி ஒரு நரக்கத்தை எனக்கு கொடுத்துட்டு வயத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தை என்ன ரொம்ப சௌக்கியமா இருக்குமா? எப்படி இருக்கும்னா, கை கால சுருக்கிண்டு இருக்க முடியாம ஒரு பால்ல, குட்டி பால்ல அந்த குழந்தையோட உருவம் இருக்கு. ஆகாரம் அம்மா ஒழுங்கா சாப்பிட்டாதான் அந்த குழந்தைக்கு நல்ல ஆகாரம். தப்பி தவறி அவர் மொளாபடி எடுத்து சாப்பிட்டாதான் அந்த குழந்தைக்கு கெட்ட ஆகாரம் தான். அது எரியும். இவ என்ன அபத்தியம் பண்ணாலும் அந்த குழந்தைய அது தாக்கும். அதனால சில வேதனைகள் உள்ளது, கைகால நீட்டக்கூட முடியாது. அப்படி ஒரு அவஸ்தை. அந்த அவஸ்தையில இருக்கிற காலத்துல அந்த ஜீவனுக்கு ஞானம் இருக்கும். ஏன்னா பூமியை தொடலையோனும். பூமியை தொட்ட பிறகுதான் அஜ்ஞானியா மாறுறான். பூமியை தொடர மட்டும் அந்த ஜீவராசிகள் ஞானிதான். அந்த குழந்தை பிரார்த்தனை பண்ணுமா, ஆகா இப்படி ஒரு நரக்கத்துல என்ன மாட்டி விட்டுட்டு இனிமேல் கொண்டு எனக்கு பிறவி பெருங்கடல் வேண்டவே வேண்டாம். இந்த பிறவியில என்ன மாட்டி விடாத. நான் பிறந்தோன்னு என்ன பண்ணுவேன்னா, உன்னுடைய சரணத்தை பக்தி பண்ணி உன்னிடத்துல வந்து சேருவேன். இனி எனக்கு பிறவி வேண்டாம், ஆதலால் பிறவி வேண்டுங்கிறாரோ. அததான் பிரார்த்தனை பண்ணுமா அந்த குழந்தை. என்ன சுவாரஸ்யம்னா, எல்லா குழந்தையும் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தையும் பிரார்த்தனை பண்ணும். என்ன சுவாரஸ்யம்னா, இப்படி ஞானிய போல இருக்கக்கூடிய அந்த குழந்தை கர்ப்பத்துல அந்த ஞானம் இருக்கு. பூமியை தொட்ட உடனே அது அத்தனையும் மறைஞ்சிடும். அதுதான் பகவானுடைய லீலா வினோதம். ஏன்னா உப்புரப்ப சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம், சுகதுக்கம் நிறைந்த இந்த பூமியை தொடரும். தொட்ட உடனே அந்த ஞானம் அத்தனையும் போய் சராசரியான ஒரு மனித வாழ்க்கையில ஈடுபட ஆரம்பிச்சோம். இதுதான் அந்த பகவானுடைய மாயா வினோதம்ங்கிறது. ஏன்னா பிறக்கிறவன் அத்தனை பேரும் ஞானியா பிறந்துட்டான லோகம் எப்படி இயங்கும்? அதனாலே இப்படி ஒரு சிருஷ்டி கிரமத்தை வச்சிருக்கார். அந்த பிறவி பெருங்கடல்ல நான் மாட்டிக்க கூடாது. அதனால என்ன பண்ணணும்னா, எனக்கு பிறவி வேண்டான்னு எல்லா மகான்களும் ஸ்தோத்திரம் பண்றா. அப்படி இருக்கும்போது என்ன மாட்டி விடுறீரே, நான் பிறக்க மாட்டேன். கர்ப்பவாசத்துல இருந்து நான் பிறக்கவே மாட்டேன். உடனே பகவான் சொல்றார், கர்ப்பவாசத்துல பிறந்தாதானே உனக்கு பந்தம். நீ ஒருத்தர் வயத்துல பிறக்கவே வேண்டும். அயோனிஜனாக பிறப்பு அற்றவனாக இந்த பூமியில போய் அவதாரம் ஆகட்டும்னார். அவருடைய வாக்கிற்கு ஏற்ப நாமதேவர் இந்த பூலோகத்துல அவதாரம்.
இந்த மகான்கள்லாம் எங்க எங்க அவதாரம்னா பகவானுக்கு சமீபத்துல இருக்கக்கூடிய அந்த பன்றியபுரத்துக்கு அடுத்தாற்பல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல அவதாரம் பண்றா. ஒரு வயசான தம்பதிகள் அவளுக்கு புத்திரபாக்கியம். அந்த குடும்பத்துல பகவான பிரார்த்தனை பண்ணி பகவான் குழந்தை பிறக்கல. நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் எப்படி இருக்கும்னா, ஒரு கஷ்ட காலம் வந்தா அந்த கஷ்ட காலத்துல குழந்தை பிறக்கலன்னா நேரா டாக்டருடைய நினைப்பு தான் வரும். அடுத்தபடியாக ஜோசியக்காரருடைய நினைப்பு வரும். இது போல உள்ள நினைப்புகள் நம்மளுக்கு வரும். ஒரு சன்மார்க்கத்தில் இருக்கிறவர்களுக்கு என்ன நினைப்பு வரும்னா, பகவான் நம்மளுக்கு கொடுத்தது அவ்வளவுதான்ங்கிற நினைப்பு தான். மேல இந்த கட்டத்திலிருந்து விடுபட என்ன பண்ணணும்னா, பகவானுடைய சரணத்தை பிடிச்சா அது போக்கிடும். உடனே அந்த தம்பதிகள் அடுத்த யோஜனையில அந்த பாண்டுரங்கனை குறிச்சு ஸ்தோத்திரம் பண்ணும். வயசானவா ஆனா அந்த சிந்தனை இருந்துட்டே இருக்கு. ஏன்னா நம்மளுடைய பரகதி யாரை நம்பி இருக்குன்னா, ஒரு சத்புத்திரன் இருந்தானா அவனுடைய கைகள்ல தானே நம்மளுடைய கதி இருக்கு. கர்மாக்கள் அவன் ஒழுங்கா பண்ணாதான் நம்ம பரத்துல சௌக்கியமா இருக்கணும். இகத்துல பணம், இந்த லோகத்துல பணம் இருந்தா வாழ்ந்துடலாம், சரி. போன பிறகு எதை நம்பி நம்ம வாழ முடியும்னா, இந்த பண்ணக்கூடிய கர்மாக்கள் ஒழுங்கா பண்ணாதான் மேல சௌக்கியமா இருக்கும். அது யார் பண்றது? நம்மளுக்கு பண்ணிக்க முடியுமா? அது குழந்தைகள் தானே பண்ணணும். அப்ப பரகதியை நம்புறவர் யாராவது ஒருத்தர் இருந்தா குழந்தைகள் பிறக்கணுங்கிறது தீர்மானமா எதிர்பார்க்கும். ஏன்னா அவளால தானே கதி கிடைக்கணும். சந்ததிகள் இருந்தாலான குடும்பம் அபிவிருத்தி ஆகும், மேல வளரும். அந்த பையனை வச்சுதானே எல்லாமே. அதனால அப்படி அந்த சிந்தனையிலே இருந்துட்டு இருக்கா. பகவத் ஸ்மரணையில படுத்துட்டு இருக்கா. அந்த நினைப்பு குழந்தை பிறக்கலங்கிற நினைப்பு அந்த அம்மாவுக்கு. உடனே படுத்துட்டு ராத்திரி தூங்குறா. அதுல சொப்பனத்துல பகவான் வரும். நம்மளுக்கெல்லாம் சொப்பனத்துல என்ன வருதுன்னா, திருடன் வருது போலவும் கெட்டது நடக்கிறது போலவும் நம்மளுக்கு சொப்பனம் வரும். ஏன்னா மனசுல கல்மஷம் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு சொப்பனங்கள்லாம் வருது. அவளுக்கெல்லாம் எப்பொழுதுமே பகவானுடைய நினைப்பு, பகவத் சிந்தனை அப்படி இருக்கிறதுனால சொப்பனங்கள்ல அது பிரதிபலிக்கும். எதை நம்ம பகல்ல நிறைய நினைக்கிறோமோ அது சொப்பனமாக இருக்கும். உடனே இவாள் சொப்பனத்துல அந்த அம்மா அதையே நினைச்சுட்டு படுக்கிறா. ராத்திரி சொப்பனத்துல பகவான் என்னன்னா, உனக்கு நாளைய தினத்துக்குள்ள சூரியோதய காலத்துக்குள்ள உனக்கு ஒரு புத்திர பாக்கியம் உண்டாகும். இத கேட்ட உடனே அந்த அம்மா எங்க உட்கார்ந்து கெட்ட சொப்பனங்களை கண்டா கைகால் அலம்பிட்டு காலை தொடச்சுண்டு வந்து படுத்து தூங்கிடும். இது கெட்ட சொப்பனது. நல்ல சொப்பனம் கண்டா கைகால அலம்பிண்டு மேல உட்கார்ந்து நாமஸ்மரணம் பண்ணும். இது நல்ல சொப்பனம். நம்ம நேர் விபரீதமாக பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? கெட்ட சொப்பனம் பண்ணா பயந்துட்டு முழிச்சுட்டு உட்கார்ந்து ராத்திரி முழுக்க. கெட்ட சொப்பனம் கண்டா இதுதான் பண்ணும். உடனே படுத்துட்டு கைகால அலம்பிட்டு. கெட்ட சொப்பனங்கள் வர்றது சில காரணங்கள்னால். நினப்பு மட்டும் இல்ல, நம்ம மூத்திர கோஷத்துல மூத்திரம் தங்கித்தினாலோ, அது தவிர ராத்திரி வேலையில பாத்ரூம் போயிட்டு கைகால் அலம்பாம படுத்துனாலோ கெட்ட சொப்னங்கள் வரும். அப்ப என்ன பண்ணணும்னா, அதை நிவர்த்தி பண்ணிட்டா கெட்ட சொப்னங்கள் வராது. மேல கண்ட பிறகு கைகால் அலம்பிட்டு படுத்துட்டு தூங்கிட்டோம்னா அது நிவர்த்தியாது. அது நடக்காது, பலிக்காது. நல்ல சொப்னங்கள் கண்டா என்ன பண்ணணும்னா, அடுத்த நிமிஷம் கைகால் அலம்பின்னு வந்து நாமஸ்மரணத்துல பகவத் சிந்தனையில ஈடுபட்டா அது பலிக்கணும்னு ஆசை இருந்தா இதை பண்ணணும். உடனே அந்த அம்மா ஸ்மரணையில இருக்க, உடனே அவருடைய ஆத்துக்கார் என்ன பண்ணார்? உடனே பிராத்தஸ்மரனுக்கு அவளை எழுப்பி தனி சொன்னா. உடனே அவர் சொன்னார், நீ எப்பொழுதும் இதே சிந்தனையிலே இருக்க, குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும். அதனால உனக்கு அப்படி ஒரு ஸ்மரணம் இருக்கு. அது எப்படி நடக்கும்? நீ இனிமே கர்ப்பதாரணம் பண்ண முடியுமா? அதுக்குள்ள உனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லையே. அதனால அந்த நினைப்பை விட்டுடும், மேல காரியத்தை பாருன்னு சமாதானப்படுத்திட்டு அவர் குளிக்க போயிட்டு. குளிக்க போனா அந்த நதியில இறங்கி ஸ்நானம் பண்ற, பிரவாகத்தை நோக்கி ஸ்நானம் பண்ற. குளிக்க போது எப்படி குளிக்கணும்னா, தாமிரபரணி நதியில போய் புண்ணிய ஸ்நானம் பண்ண போனா நதி எந்த பக்கத்துல இருந்து வருதோ அந்த பிரவாகத்தை நோக்கி ஸ்நானம். அதுவும் எப்படின்னா, ஆத்திர பாத்ரூம்ல குளிக்கிற மாதிரி எலும்பு குளிக்க கூடாது. பகவன் நாமத்தை சொல்லி 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 குளிக்கணும். ஏன்னா இப்படி ஒரு
புண்ணிய ஸ்நானத்தை அவர் கொடுத்திருக்காரா இல்லையா? எத்தனையோ தேசங்கள்ல எத்தனையோ நதிகள் இன்னைக்கு ஓடின்னு தான் இருக்கு. ஆனா பாரத தேசத்துல ஓடக்கூடிய நதிகளுக்கு மட்டும்தான் புண்ணிய நதிகள்னு பேர். ஏன் அமெரிக்கால நதி இல்லையா? நியூசிலாந்துல நதி இல்லையா? எல்லா ஊர்லயும் நதி இருக்கு. அதற்கெல்லாம் என்ன பேருன்னா வெறும் நதிகள்னு பேர். ஆனா பாரத தேசத்துல ஓடக்கூடிய நதிகளுக்கு மட்டும் இந்த பக்கம் திரும்பினா தாமிரபரணி, அதற்கு ஆரத்தி எடுத்து வணங்குறோம். ஏன்னா அது புண்ணிய நதி. அந்த பக்கம் காவேரி, இது போன்ற கங்கை, யமுனை, சரஸ்வதி, இது போன்ற புண்ணிய நதி. ஏன் புண்ணிய தீர்த்தம் ஆடணும்னா, புண்ணிய நதிகள்ல தீர்த்தம் ஆடினேன்னா எப்பேற்பட்ட பாவங்களா இருந்தாலும் போறது. புண்டரீகனுடைய சரித்திரத்திலே வருது இல்லையா? அந்த 3 நதிகள் சொல்றா, தன்னுடைய வாக்கால சொல்றா, ஜனங்கள் சங்கல்பம் பண்ணி ஸ்நானம் பண்ணா அந்த பாவங்கள் முழுக்க நாங்க வாங்கிக்கிறோம். அதனால புண்ணிய நதிகள்ல நம்ம ஸ்நானம் பண்ணா நம்மளுடைய பாவங்கள்லாம் போறது. என்ன பண்ணணும்னா, இங்க நதி இருக்கு, புண்ணிய நதி தாமிரபரணி இருக்குன்னா பக்கத்திலேயே இருக்கோம். நம்ம ஒரே ஊர்லயே இருந்து புண்ணிய தீர்த்தமோ புண்ணிய கஷேத்திரமோ பக்கத்துல இருக்கிற காலத்துல அதுல போய் குளிக்காமலோ பகவான தரிசனம் பண்ணாமலோ இருந்தால் அவனுக்கு கஷேத்திர பாபின்னு. தினம் போய் குளிக்க முடியாட்டி வாரத்துக்கு ஒரு தடவையோ மாசத்துக்கு ஒரு தடவையோ போய் ஸ்நானம் பண்ணணும் அந்த புண்ணிய நதிகள். இவர் போய் அந்த புண்ணிய நதியில ஸ்நானம் பண்ணார். பிரபாகத்தை நோக்கி ஹரி ஹரி ஹரின்னு பகவான் நாமத்தை சொல்லி ஸ்நானம் பண்ண பிரபாகத்தை நோக்கி அப்படி ஸ்நானம் பண்றார். அங்கும் இங்கும் போல அவரை நோக்கி ஒரு பொட்டி அவருக்கு நேரம் மிதந்து வரக்கூடிய அந்த பொட்டியை பார்க்கிறார். ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த பெட்டி அவர் மேல இடிச்சு தட்டி நிக்கிறது. அந்த பெட்டியா அவளோடு திறந்து பார்க்கிற. அப்பதான் பிறந்த ஒரு பச்சிலன் குழந்தை, ஒரு வஸ்திரம், பட்டு வஸ்திரம், அதுல அந்த பச்சிலன் குழந்தை. அந்த குழந்தைக்கு மேல நெத்தியில பார்த்தா கோபிச்சந்தனம், கழுத்துல துளசி மாலை, ஒரு திவ்ய வஸ்திரத்துல அந்த குழந்தை. அதை விட தாண்டி ஒரு ஆச்சரியம், வாக்குல பகவன் நாமம் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல. பிறந்த குழந்தையினுடைய வாக்குல அந்த பகவன் நாமம் பார்த்தார். அவருக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா பிறந்த குழந்தை எங்கேயாவது பேசுமா? பிறந்த குழந்தை அழும், அதுதான் லோக நியத்தி. ஆனா இந்த குழந்தை பிறக்கும் போதே நாமத்தை சொல்லிட்டு பிறக்கும். அப்ப இது என்னன்னா சாமானிய குழந்தை கிடையாது. அப்பதான் அவருக்கு அந்த சொப்பனம் ஞாபகம் வரும். ஆக நம்ம மனைவி சொன்னாலே ஒரு சொப்பனம் கண்டோம், குழந்தை நாளைக்குள்ள கிடைக்க போகுதுன்னு, அந்த பகவான் சொன்ன வாக்கு இதுதான் போல இருக்கு. அதனால பகவான் சொன்னபடி நம்மளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கு. இது சாதாரண குழந்தை இல்ல, பகவான் நம்மளுக்கு கொடுத்த தெய்வ குழந்தை. அதனால இந்த குழந்தைய நம்ம குழந்தையா வச்சுட்டு வளர்க்கணும்னு தீர்மானம் பண்ணி அந்த குழந்தைய ஆத்துக்கு எடுத்துட்டு வந்து பேர் சூட்டி வளர்க்கிறார், தன்னுடைய குழந்தையாக பாவிச்சு. என்ன பேர்னா, பேர் வைக்கிறதுக்கு யோசிக்கவே இல்லை. என்ன பேர் வச்சாருன்னா, நாமம் சொல்லிட்டு வந்ததுனாலேயே அந்த குழந்தைக்கு நாமதேவன் பேர் வச்சு அந்த குழந்தைய வளர்க்க. ஏன்னா பகவான் சொன்னதை நிறைவேற்றிருக்கு. இவர் நம்பினாரோனோ, நம்ம நம்பினாரோனோ தனக்கு குழந்தை கிடைக்கும்னு, அதே போலவே பகவான் அந்த நம்பிக்கைக்கு கிருப பண்ணும் வாயிலாக ஒரு குழந்தைய கொடுத்தார். அந்த குழந்தைக்கு நாமதேவன் பேரிட்டு அந்த தம்பதிகள் வளர்த்துட்டு வரா. அப்பேற்பட்ட நாமதேவருடைய சரித்திரத்தை இன்னைக்கு அனுபவிக்கிறதுக்கும் சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் ஒரு பாக்கியம். நம்மளுக்கெல்லாம் இந்த திருநெல்வேலியில இந்த சத்சங்கத்தை அனுபவிக்க முடியுமா? நெல்லை சங்கீத சபாவும் விஸ்வ இந்து பரீட்சைக்கும் சேர்ந்து இந்த சத்சங்கத்தை நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கா. பிரதி வருஷம் நடக்கக்கூடிய இந்த சத்சங்கம் சில காரணங்கள்னால 3 நாட்கள் மட்டுமே நடக்கிறது. குறுகிய காலத்துல நடக்கக்கூடியதான இந்த சத்சங்கம் பல அன்பர்கள், ஆன்மீக அன்பர்கள் அசோக் முன்னிலையில இருந்து இதை நடத்துறா. பல ஆன்மீக நண்பர்களாக சேர்ந்து நடத்தக்கூடியதான இந்த சத்சங்கம் இன்றிலிருந்து 3 நாள் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த கிடைச்ச சத்சங்கம் எல்லாருக்கும் கிடைக்க முடியுமா? நீங்க தான் பண்ணணும். எவ்வளவு போஸ்டர் அடிச்சு ஒட்டினாலும், எவ்வளவு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலும், அதை நேர்ல வந்து பார்த்து சிலவா கூப்பிட்டாதான் அவ வருவான். அதனால நீங்க யார் யாரெல்லாம் தெரிவிக்க முடியுமோ அவளுக்கு பகிர்ந்து இப்படி ஒரு சத்சங்கம் நடக்கிறதுங்கிறத எல்லாருக்கும் தெரியப்படுத்தி, எல்லாரையும் இந்த சத்சங்கத்துல இருக்கக்கூடிய இன்னும் 2 நாட்கள் இந்த சத்சங்கம் இருக்கு, எல்லாரையும் இந்த சத்சங்கத்துல ஈடுபடுத்தும்படி நானும் உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். யார் யாரெல்லாம் இன்னைக்கு இந்த சத்சங்கத்துக்கு வந்தாலும்
எல்லாருக்கும் ருக்மிணிகாந்தனான பாண்டுரங்கன் சகல சௌபாகியத்தையும் கொடுக்கணும்னு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் விட்டல கோலா விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல கோலா விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम जानकी कांत स्मरणम गोपिका जीवन स्मरणम समस्त सद्गुरुनाथ महाराज की समस्त साधु मंडली की आंजनेय मूर्ति की